அனைவருக்கும் வணக்கம். இந்த உலக ஊனமுற்றோர் தினம், வேர்ல்டு டிசபிலிட்டி டே, டிசம்பர் 5 வருதுங்க. இதில் நான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட். நான் ஒரு 2 விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோ பேசுகிறேன். ஒன்று கண்ணுக்கு தெரியாத ஊனம், இன்விசிபிள் டிசபிலிட்டி. இன்னொன்று கண்ணுக்கு தெரிந்த ஊனம். ஸோ இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நிறைய உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஆஸ்துமா, அந்த மாதிரி நோய்கள், மைக்ரேன், இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஊனங்கள். பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் இருக்கும் பிரச்சனை, முழுமையாக க்யூர் ஆகுதா? க்யூர் ஆகாது, லைஃப் லாங் இருக்கும் ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு மேலே. ஸோ அதில் ஒரு முக்கியமான ஒரு நோயை பற்றி பேசுகிறதுக்கு தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவே. இது நிறைய பேருக்கு ஒரு தவறுதலான புரிதல் இருக்குது. ஃபைப்ரோமயால்ஜியா. ஃபைப்ரோமயால்ஜியாங்கிறது நம்ம சாதாரண தசை வலின்னு நினச்சிக்கிறோம். அஃப்கோர்ஸ் தசை வலியும் இருக்குது அதில். அதாவது கழுத்துக்கு பக்கத்தில் உள்ள, அருகாமையில் உள்ள தசை வலி அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் அது மட்டும் காரணம் இல்லைங்க. உடம்புல பயங்கரமான ஒரு ஃபெட்டிக், டயர்ட்னஸ், ஒரு அசதி இருக்கும். நிறைய காம்ப்ளிகேஷன்ஸு உடம்புல. பார்த்தீங்கன்னா யூரினரி இன்கான்டினன்ஸ் இருக்கும். உடம்பு அசதி மட்டும் இல்லாமல் செயலிழந்து போயிடுவாங்க. எந்த ஒரு வேலையுமே சிரத்தையாக அவரால் செய்ய முடியாது. ஸோ அந்த வலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் இருக்காது, சில டைம் இடுப்பில் இருக்கும்பாங்க, காலில் இருக்கும்பாங்க. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு மல்டிப்புளாக இருக்கும். ஸோ யூராலஜிக்கு ஒரு டாக்டர் பார்ப்பாங்க, மன ரீதியாக இருக்குமான்னு இன்னொரு டாக்டரை பார்ப்பாங்க, இந்த மஸ்குலர் பெயினால் ஒரு ஆர்த்தோ டாக்டர் பார்ப்பாங்க, இப்படி நியூரோ பெயினாக இருக்குமோன்னு நியூராலஜிஸ்ட் பார்ப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எக்ஸாக்ட்லி பிரெயினில் ஏற்படக்கூடிய பிரச்சனை. சென்ட்ரல் அலார்மிங் சிஸ்டம், பெயின் சிஸ்டம் ஆம்ப்ளிஃபை ஆகி இந்த வலி வருது. இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தோன்னா, சரியான இதுக்கு ஒரு காரணம், காசுன்னு சொல்லுவோம். அந்த காசு இன்னும் கண்டறியப்படலை. ஸோ அந்த காசு எதனால் இது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகளில் பார்த்தீங்கன்னா இது மெயினாக பாஸ்ட் லைஃப் ஸ்ட்ரெஸ் ஈவெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. குழந்தை பருவத்திலே, சைல்டுஹுட்லேயே ஏற்படக்கூடியது. ஏதாவது ஒரு குடும்பமே ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டை சந்தித்து பெற்றோர்களை இழந்திருக்கலாம், அல்லது இவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் போகும்போது ஏற்பட்டிருக்கலாம், பள்ளிக்கூடத்தில் ஏதாவது விளையாடும்போது கீழே விழுந்திருக்கலாம். இது மாதிரி ஏதோ ஒரு கார் ஆக்சிடெண்ட்டோ ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டில் அவருக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். ஒரு பய உணர்வு ஏற்பட்டு மூளையில் அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அதன் மூலியமாக ஒரு பர்டிகுலர் ஏஜ் ஆஃப் லைஃப், ஒரு 20லேருந்து 30 வயசு, அந்த ரேஞ்சு ஒரு 30-35 கிராஸ் ஆகும் பொழுது, 3rd டிகேட் ஆஃப் த லைஃபுக்கு வரும்போது இந்த பிரச்சனை ஆரம்பிக்குங்க. இது நிறைய பேருக்கு இருக்குது, கொஞ்சம் நெஞ்ச பேர் இல்லை, கண்ணுக்கு தெரியாமல் நிறைய பேர் இதில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்மளால் இப்போ ஒரு ஊனமுற்றோர்னாக்கா அவர் காலை ஊனி நடப்பார், கஷ்டப்பட்டு தாங்கி நடப்பார். இல்லை ஒரு மிதிவண்டியில், ஊனமுற்றோர் மிதிவண்டியில் போவார். ஒரு கைகால் பக்கவாதம்னா அது நடக்கிற விதத்திலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் இவருக்கு எதுவுமே தெரியாது, நார்மலாக இருப்பார். ஆனால் இந்த பிரச்சனையிலே உள்ளே இருப்பாங்க. இதுதான் கண்ணுக்கு தெரியாத ஊனம். இந்த நோயாளி பலவிதமான மருத்துவர்கள், பலவிதமான மசாஜ், ஃபிசியோதெரப்பி, ஆயுர்வேதா, பல ட்ரீட்மெண்ட்டுகளை எடுத்து சோர்ந்து போய் கடைசியில் இந்த பிரச்சனைகள்னால இன்னும் வேறு சில உடம்புல கோளாறுகள்லாம் உண்டாய அப்படியே ஐடியலாக வீட்டில் முடங்கி போயிடுவாங்க. இவங்க வெளியில் கலந்துக்கிறது இருக்க மாட்டாங்க, ஒரு ஜாபுக்கு போக மாட்டாங்க. இவங்க மாதிரி நோயாளிகளை கண்டறிஞ்சோம் அப்படின்னு சொன்னால், சாதாரணமாக இதை ஒரு மனநோய் சார்ந்த சைக்கோசோமேட்டிக் பெயின், இது ஒரு சாதாரண ஒரு ஃபைப்ரோமயால்ஜியா ட்ரீட் பண்ண முடியாது. இவங்களை மல்டி டொமைனாக ஒரு சைக்காலஜிஸ்ட்டு, ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு, ஒரு யோகா, ஒரு ஆர்த்தோபெடிக் டாக்டர், நியூராலஜிஸ்ட்டு, எல்லோரும் சேர்ந்து முயற்சி பண்ணி கூட்டு முயற்சியாக இப்படி பல்வேறு விதமான ஒரு ரிஹாபிலிட்டேஷனை அவர் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால், அவரால் ஓரளவுக்கு நியர் நார்மல் லைஃப்பை வாழ முடியும். இந்த கண்ணுக்கு தெரியாத ஊனத்திலேருந்து ஒரு நார்மல் லைஃபுக்கு அவரால் வர முடியும். ஃபிசியோதெரபிஸ்ட்டாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்குன்னு சில பயிற்சிகள் இருக்குது. எல்லோரும் செய்கிற மாதிரி அவரை செய்ய வைக்க முடியாது. கிரேடட் பேசிங் ஆஃப் எக்ஸசைசஸ், ஸ்லோவாக ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணி அவரை கொண்டு வர்றது. யோகாவில் சில பயிற்சிகள் இருக்குது, மெடிடேஷன் முறைகள் இருக்குது, அந்த மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சொல்லுவாங்க. சைக்காலஜியில் அந்த பெயினை பற்றின ஒரு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இதுக்கு சில மாத்திரைகளை மருத்துவர்கள் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஒருங்கிணைச்சி தான் இதை முழுமையாக
ஓரளவுக்கு நிவாரணம் பண்ணி கொண்டு வர முடியும். ஓகே, கண்ணுக்கு தெரிந்த ஊனம் விசிபிள் டிசபிலிட்டி அது பார்த்தீங்கன்னா இந்த ஆம்புடேஷன் பேஷண்ட்டு, கால் வந்து எடுத்தவங்க, இப்போ முட்டிக்கு கீழே கால் இருக்காது, கணுக்கால் கீழே கால் இருக்காது. இது ஏன்னா சில பேருக்கு வந்து ஆக்சிடெண்ட்னால, சில பேருக்கு வந்து ஒரு சுகர் பேஷண்ட்டு அவரோட இரத்த குழாய் பாதித்து கால் எடுக்கிற மாதிரி ஆகிடும். நான் வந்து முதல்ல எனக்கு வந்து இதில் நிறைய பேஷண்ட் பார்த்துருக்கேன். முதல்ல எனக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் இதை வந்து ஆரம்பத்துலேருந்து ட்ரீட் பண்ணுறதுங்கிறத ஒரு வாஸ்குலர் சர்ஜன் உணர்த்தினார். ஒரு பேஷண்ட் வந்து அவர் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி வர்றாரு, இன்னொரு பேஷண்ட் அது மாதிரி எலக்ட்ரிக் ஷாக்கில் கால் கருகி போய் எடுத்துட்டாங்க. இன்னொரு பேஷண்ட் ஆக்சிடெண்ட் ஆகி வர்றாரு. இவரை நேரடியாகவே அவர் ஃபிசியோதெரப்பி கொண்டு வந்து டென்ஸ் தெரப்பி மாதிரி கொடுத்து மிரர் தெரப்பி கண்ணாடி மூலியமாக அந்த கால் இருக்கிற மாதிரி வச்சு நல்ல காலை வச்சு இந்த காலை மறைச்சிட்டு துணியில் அந்த கால் தெரிகிற மாதிரி வச்சு பயிற்சி பண்ணுறதுக்கு ட்ரைனிங். இதுதான் மிரர் தெரப்பின்னு பேர். இது ஏன் இந்த தெரப்பியை பண்ணுறோம் அப்படின்னா, மூளையில் பார்த்தீங்கன்னா அந்த பிரெயின் வந்து சொல்லும் அந்த கால் மீதி இருக்குது, உங்களுக்கு அரிக்கிற மாதிரி அந்த பெயின்லாம் இருக்கிற உணர்வு இருக்கும். ஹையர் கார்டிக்கல் ரெப்ரசன்டேஷன்னு பேர். மூளையில் இந்த பரைட்டல் அந்த லோப் இருக்கும், ஃப்ரான்டல் லோப், இது மெமரி லோப். இது அந்த ஞாபக சக்தியை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை மறைவு கொண்டு வரணும். அதுதான் ஃபூலிங் ஆஃப் த பிரெயின். ஸோ அதான் வந்து இந்த மிரர் தெரப்பி, இந்த கிரேடட் இமேஜரி டெக்னிக். இதை வந்து ஒரு நாளைக்கு 3 வேளை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெயின்லேருந்து நிவாரணம் செய்கிறது. அது மட்டும் இல்லை, ஃபிசியோதெரபிஸ்டினுடைய மேஜர் ரோல் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டம்புக்கு பயிற்சிகள் கொடுத்து அந்த வீக்கத்தை சுருங்கிறதுக்கு பேண்டேஜிங் கொடுத்து அந்த ப்ராஸ்தசிஸை ப்ராப்பராக ஃபிட் பண்ண வச்சு அவங்களுக்கு நடைப்பயிற்சி சீராக அவங்க நடக்கிறாங்களா இந்த மாதிரியெல்லாம் ட்ரைனிங். ஸோ இதுக்கு அந்த ஃபேண்டம் லிம் பெயினை குறைச்சாதான் இந்த ட்ரைனிங்க்கு அவங்க போக முடியும். ஸோ இது வந்து ஒரு கண்ணுக்கு தெரிந்த ஒரு ஊனமாக ஒரு டிசீஸை நான் எடுத்து ஒரு பிரச்சனையை எடுத்து சொல்லலாம். ஸோ கண்ணுக்கு தெரியாத ஊனம்ங்கிறது ஃபைப்ரோமயால்ஜியா, கண்ணுக்கு தெரிந்த ஊனம்ங்கிறது இந்த ஃபேண்டம் லிம் பெயின். ஸோ இது ரெண்டையும் வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்டாக இயன்முறை சிகிச்சை மருத்துவராக நான் வந்து எல்லாருக்குமே இந்த நாளில் உலக ஊனமுற்றோர் தின நாளில் எல்லாருக்குமே இதை சொல்லணும். இது கண்டறியக்கூடிய பேஷண்ட்டுக்கு இதுபோல் சிறந்த மருத்துவங்களும் இருக்குது, இதை முழுமையாக குணமடைய செய்யலாம் அப்படிங்கிறத பதிய வைக்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. நான் ஏற்கனவே இந்த ஃபேண்டம் லிம் பெயின் பற்றியும் இந்த ஃபைப்ரோமயால்ஜியா பற்றியும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோஸும் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த நன்னாளில் நாங்கள் வந்து ஒரு இயன்முறை சிகிச்சை பயிற்சிகள் கொடுக்கக்கூடிய ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படிங்கிற முறையில் நான் இந்த வீடியோ போடணுன்னு ஆசைப்பட்டேன். ப்ளீஸ் எவ்ரி ஒன் சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் மை சேனல். தேங்க்யூ.